ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். என்னுடைய வீடியோக்கள் அனைத்தும் எந்த ஒரு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோனால் நம்ம வேறு ஒரு செயல் நினச்சி அதை பற்றி இதை பற்றி பேசுறதுலாம் கிடையாது. உண்மையான ஒரு நடந்த விஷயம் அது. ஸோ இந்த மாதிரி ஒரு தப்பை நீங்கள் தயவு செஞ்சு பண்ணாதீங்க அப்படின்றதுக்காக இந்த மெசேஜ் இது வந்து பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் நிறைய இந்த மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ எல்லா வீடியோ என்னால் அப்லோட் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வு வீடியோ வந்து போடுறது எனக்கு பிடிச்சிருக்கு, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இதையே நம்ம கண்டினியூவாக போட்டிருந்தா ஒரு சில மக்கள் என்னென்னா எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஆள் ஒரு பாசிட்டிவாக வந்து இவ்வளோ சம்பாதிச்சாங்க, அவ்வளோ சம்பாதிச்சாங்க, இதை பற்றி பேசுவாங்கன்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் லாஸை பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு தரப்பினர் வந்து கமெண்ட் பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு அப்போவே நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு லாஸை பற்றி தெரிஞ்சுக்கிட்டா தான் வந்து உங்களை நெக்ஸ்ட்டு ப்ராஃபிட் எப்படி பண்ணணும், ப்ராஃபிட்டை எப்படி காப்பாற்றிக்கணும் அப்படின்ற விஷயம் வந்து போக போக புரியுமே தவிர நீங்கள் லாஸே வரக்கூடாது, எனக்கு லாஸே பார்க்கக்கூடாது, நான் லாஸை பார்க்கவே நெகட்டிவாக பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு தரப்பினர் போயிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் ஒரு நாள் லாஸை சமாளிக்க முடியாமல் சூழ்நிலை வந்தே வரும். ஓகே, ஸோ அதனால தான் அந்த அவேர்னஸ் மெசேஜை போட்டுட்ருக்குது. அதே மாதிரி நடுவில் நிற்க வச்சுட்டு இன்னத்துக்காக ஒரு விஷயம் ஆல்ரெடி போட்டாச்சு, ஒரு வாரத்துக்கு விட்டேன். போன டைம் தான் இந்த ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஓகே, இப்போது இந்த நண்பர், அதாவது ஆர்மியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார் இவர், கிட்டத்தட்ட 70 லட்ச ரூபாய் அவர்கிட்ட இருந்த பணம் கடன் வாங்கி எங்கெங்கே அரேஞ்ச் பண்ணி இன்றைக்கி சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும், இன்றைக்கி சரியாயிடும், நாளைக்கு சரியாயிடும் என்ன பண்ணார், பத்தலை போட்டு ட்ரேட் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஓகே, இவர் ட்ரேட் பண்ணதுன்னா ஆப்ஷன்ஸ் பையிங்கில். ஓகே, அவர் உள்ளே போனதே ஆப்ஷன்ஸ் பையிங் தான் எடுத்தோடனே. ஸோ அதில் தான் வந்து இவர் ஆப்ஷன்ஸ் பையிங்கில் ஓடிஎம் குறிப்பிட்டு இதில் வந்து நிறைய பணத்தை மீண்டும் இன்றைக்கி ஸ்டில் டேட், அதாவது இன்றைக்கி தேதி வரலாம் கூட பண்ணிகிட்ருக்கார். இதில் ஒரு பாயிண்ட் என்ன நோட் பண்ணணும் அப்படின்னா, என்னால் அதை விட முடியல ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கவனிச்சுங்க. என்னால் அந்த ஆப்ஷன்ஸ் பையிங்கை விட முடியல, எனக்கு அடிக்ஷன் மாதிரி ஆகிட்டுக்குது. என்னால் டெய்லி வந்து ஏதாச்சும் ட்ரேட் பண்ணியே பண்ணணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட். இப்போ லாபம் வருதோ இல்லையோ தெரில எனக்கு, ஆனால் இன்றைக்கி பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு மாதிரி போயிட்டுருக்கேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ வருத்தமான விஷயம் பார்த்தீங்களா அது? தயவு செஞ்சு சொல்கிறேன், மிச்சம் இருக்கிறவங்க புரிஞ்சுக்குங்க. பாருங்கள், நம்ம கண்ணில் பார்க்குறது வேறு. நல்லா கவனிங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் நம்ம ஒரு விஷயத்தை கண்ணில் பார்க்குறோம். யாரோ ஒருத்தரை வந்து யூடியூப்பில் போடுறான், அப்படி லைவில் போடுறான், வந்துச்சு லாபத்தை புக் பண்ணுங்கள். பார்க்குறது வேறு, அது உண்மையா பொய்யா அது வேறு. உண்மையாகவும் இருக்கலாம், பொய்யாகவும் இருக்கலாம். மேபி அதை காமிச்சிட்டு உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு காசு ஒரு ஃபீஸ் மாதிரி வாங்குகிற ஒரு இதுவாகவும் இருக்கலாம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வேறு. ரெண்டாவது ஸ்டேஜ் கற்றுக்கிற ஸ்டேஜ். ஒரு விஷயம் பார்க்குறது வேறு, கற்றுக்கிறது வேறு. சரி, இப்படி பண்ணுங்கப்பா, அப்படி பண்ணுங்க, இதை வாங்க, இந்த இடத்துல விற்றலாம், அது போகலாம், அப்படி வரலாம். ரெண்டாவது ஸ்டேஜ் கற்றுக்கிறது வேறு. மூணாவது ஸ்டேஜ் அப்ளை பண்ணுறது. கற்றுக்கிட்டதை நாம் மார்க்கெட்டில் அப்ளை பண்ணுறது. இப்போது அப்ளை பண்ண சொல்ல என்னென்ன நடக்குது? நீங்கள் 2 விஷயம் பார்க்குறது கற்றுக்கிட்டீங்க. இப்போ அப்ளை பண்ண சொல்ல வந்து என்ன பண்ணணும்? உங்களுடைய சைக்காலஜி. ஓகே, இப்போ கார் ஓட்ட கற்றுக் கொடுத்துறாரு, யாரும் கற்றுக் கொடுக்குறாரு. நீங்கள் ஓட்ட சொல்லனா அந்த ஃபீல் வருது இல்லையா? பின்னாடி என்ன வண்டி வருது, முன்னாடி என்ன வண்டி, சைடில் என்ன குழந்தை ஓடுதா, முன்னாடி என்ன ஓடுதா, பின்னாடி மாடு வருதா. ஸோ இந்த சைக்காலஜி எப்போ பிரேக் அடிக்கணும், எப்போ ஆக்சிலேட்டர் கொடுக்கணும், என்ன பண்ணணும், அந்த மைண்டு ப்ரெஷர் வருது இல்லையா? அது வந்து மூணாவது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்கு? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இந்த வீடியோக்கு கீழே இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றத ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய கமெண்ட்டை தெரிவிங்க. அட்லீஸ்ட் லைக் பண்ணி விட்டுடுங்க போதும். ஏன்னா நிறைய பேர் சார் இந்த மாதிரி வீடியோஸில் யாரும் ஷேர் பண்ணுறதே கிடையாது. அவங்க வேலை ஆயிடுச்சா, முடிஞ்சிச்சா, பார்த்தோம், இப்படி ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், இது நாளைக்கு ஒரு நாள் இது உங்களுக்கு நடக்கலாம். அது இன்றைக்கே வந்து நிறைய பேருக்கு போயிட்டு உதவுற மாதிரி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, சரி, டாபிக் வரலாம். இப்போது ஒருத்தர் கயிறு மேலே நடக்கிறாரு, நீங்கள் போய் பார்க்குறது நல்லா இருக்குது. இப்போ கயிறு மேலே நடந்தால் உங்களுக்கு வந்து இவ்வளோ காசு கொடுக்குறது யாரும் சொல்லிட்டாங்க. நீங்கள் போய் பார்க்குறீங்க, பார்த்த உடனே நடந்துருவீங்களா?
இல்லை சார் அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணால் நடக்க முடியும். அப்படியா, சரி ஓகே. அப்போ ப்ராக்டிஸ் பண்ண சொல்ல உங்களுடைய கீழே விழுவீங்களா? விழுந்தால் கை கால் உடையாமல் இருக்கணும் இல்லையா? அதுக்கு ஒரு சேஃப்டி பண்ணணும் இல்லையா? அதுக்கு எத்தனை மாதங்கள் ஆகும் சார்? 2 நாளில் கற்றுக்கலாம் சார் அதெல்லாம். ஓகேப்பா, ஒருத்தர் நீங்கள் 1 நாளில் 2 நாளில் நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் அது கற்றுக்கிறதுல உங்களுடைய கை கால் டேமேஜ் ஆகாமல் இருக்கணும் இல்லையா? சரி, அதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரேடிங்கில் கூட உங்களுடைய பணம் வந்து நஷ்டமாகாமல் இருக்கணும். நீங்கள் பார்க்க சொல்லவும் நஷ்டமாகக்கூடாது, கற்றுக்க சொல்லவும் நஷ்டமாகக்கூடாதுன்னா முடிஞ்ச அளவுக்கு உங்களோட டிமேட் அக்கௌண்ட்டில் பணத்தை போடாமல் இருங்க. ரொம்ப சொப்பமாக வச்சுங்க. ஏன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க சார் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணது கொஞ்சம் குவான்டிட்டி போட்டால் தான் சார் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓகே, அப்போ என்ன பண்ணணும்? இவ்வளோ பெரிய தொகையெல்லாம் போட தேவையில்லையே. உங்களால் எவ்வளோ டைஜஷன் பண்ண முடியும்? என்னால் வந்து எவ்வளோ நஷ்டம் அடையும், என்னால் தாங்கிக்க முடியுமா? எனக்கு வந்து ஃபேமிலிக்கு எந்த பிரச்சனையும் வராது. அந்த அளவுக்கு நீங்கள் போட்டு நீங்கள் இந்த ப்ராக்டிஸ் எமோஷனல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். ஸ்மால் குவான்டிட்டி போட்டு, அது வெரி வெரி ஸ்மால், லெஸ் குவான்டிட்டி. நான் இதெல்லாம் ரிகவர் பண்ணி அவனை மார்க்கெட்டில் தான் ரிகவர் பண்ணணும், திரும்ப எங்கே விட்டதை தொலைச்சி எடுத்து தான் தேடணும். இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறேன்னா, விட்டதை தொலைச்சி இடத்துல தேடுறது அதுக்கான ப்ராப்பர் பிளான் இருந்தால் தானே. இன்னும் வயசாகிடுமே இருக்கிற நீங்கள் இந்த பணத்தை எடுக்கிறதுக்கான உங்களோட வயசாகிடுமே. அப்போ எடுக்கவே முடியாதா சார்? இதை கேள்வினா எல்லாருக்கும் காமனான கொஸ்டின் தான். எடுக்கவே முடியாதா ஃப்ரெண்ட்ஸ்? எடுக்கவே முடியாதுன்றது ஒவ்வொருத்தர் தனித்திறமை. இப்போது ஜென்ரலாக தெரியும், எல்லாமே ஸ்டாக் மார்க்கெட்டில் வரவங்க 100க்கு 5 பேர் தான் வந்து சக்ஸஸ் ஆகிறாங்கன்னு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நல்லா தெளிவாக புரிஞ்சுங்களேன், அந்த 5 பேர் யார், எந்த மாதிரி ஆள் அவங்க. அதுக்கப்புறமா நம்மளால் முடியுமா இல்லைன்னு அப்புறம் டிசைட் பண்ண. நான் சொல்ல ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், 2வது ஸ்டேஜ் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. நம்மளால் கற்றுக்க முடியுமா, கற்றுக்கிட்டதை அப்ளை பண்ண முடியுமான்ற ஃபஸ்ட் ஸ்டேஜில் எல்லாமே ஃபில்டர் ஆகிட்டாங்க. இந்த 3வது ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே போயிடுறாங்க வாஷ் அவுட். ஏன்னா அந்த சைக்காலஜினா என்னென்னு யாரும் சொல்லித்தர மாட்டாங்க உங்களுக்கு. அது நீங்களாக உங்களுக்குள்ளே வரணும். அது ஆமாம் நம்ம கற்றுக்கிட்டோம் இல்லையா, கற்றுக்கிட்டு ஏன் அந்த அப்ளை பண்ண முடியல, நம்ம வேறு ஏதோ பண்ணுறோமே, எதையோ கற்றுக்கிட்டு எதோ பண்ணிகிட்ருக்குமே. அப்போ அதுக்கு என்ன பண்ணுவாங்க, நீங்கள் வேறு என்ன போய் 3வது போய் கற்றுக்குவீங்களா, 4வது போய் கற்றுக்குவீங்களா? அப்போ என்ன பண்ணணும், ப்ராப்பர் பிளான். ஓகே, இப்போ நான் இந்த ட்ரேட் வந்தால் தான் வந்து என்ட்ரி எடுப்பேன், இந்த ட்ரேட் வந்தால் இதில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் நான் இதில் என்றைக்கு நீங்கள் மாற்றி ட்ரேடுங்க அப்போ நீங்கள் வந்து நாட் சூட்டபிள், நீங்கள் அங்கே வேலைக்கு ஆக மாட்டீங்க. அப்போயே தெரிஞ்சுக்கலாம், ஓகே நான் பண்ணுறது ஒன்று செய்கிறது ஒன்று, நான் உங்களுக்கு செட் ஆகாது. அப்போயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு, நமக்கு இந்த 5 பேரில் வருமா இல்லையான்றதை அப்போயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் அமௌண்ட் கடன் வாங்கிலாம் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், ஒரு 1 லட்ச ரூபாய் எடுத்து போடுறீங்க, வாஷ் அவுட் ஆகிடுச்சா, ஓகே அப்போ தெரிஞ்சுக்கலாம், சரி ஏதோ தப்பு நடக்குது. சரி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், அமௌண்ட்டு கம்மி பண்ணமே தவிர இன்னும் 1 லட்ச ரூபாய் கடன் வாங்கி எடுத்துன்னு போடக்கூடாது. அப்போயே தெரிஞ்சு நெக்ஸ்ட் ஸ்டேஜில் திரும்ப எவ்வளோ நீங்கள் 500 ரூபாய் எடுத்துன்னு வந்தால் கூட அந்த 500 ரூபாய் இருந்து 700 ரூபாய் பண்ணுறதுக்கு டேலண்ட் இருக்குதான்னு பாருங்கள். திரும்ப அந்த 500 ரூபாய் ஜீரோ பண்ணுற டேலண்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் எத்தனை லட்சம் எத்தனை கோடி ரூபாய் எடுத்து வந்தாலும் திரும்ப போயிட்டே தான் இருக்கும். அது புரிஞ்சா? அதே மாதிரி போன பணம் வரல அப்படின்றதுக்காக இதுதான் வாழ்க்கை முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறீங்க, தப்பு ஃப்ரெண்ட்ஸ். அது மாதிரிலாம் பண்ணாதீங்க. வாழ்க்கை எங்கேயோ இருக்குது இன்னும். ஏன் இந்த வாழ்க்கை ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் வாழ்க்கை இருக்குதா? சரி ஏதோ தொழிலில் போய்ட்டு நஷ்டம் அடைஞ்சிச்சு, தொழிலை மாற்றிட்டு வேறு நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறது இல்லையா? தைரியமாக இருங்க, வாழ்க்கை நிறைய உங்களுக்கு வேறு நிறைய காத்துட்டு, மேபி இதோட நல்ல லெவலில் வரலாம், வேறு ஃபீல்டு உங்களுக்கு தெரிஞ்ச தொழிலில். மனசை விட்டுறாதீங்க, ஓகே? அதே மாதிரி சொல்கிறேன் சார், இப்போ நிறைய பேர் கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது நான் உங்களுக்கு லைவ் மார்க்கெட்லேயும் சரி, ஆஃப்டர் மார்க்கெட்லேயும் சரி, இது விஷயம் வந்து சொல்லித்தரேன்னு வச்சுங்களேன். பாயிண்ட் வைஸில் ஏன் சொல்கிறது இல்லைன்னா, இப்போ ஒரு சில டைமில் நடக்காமல் போக சொல்ல வந்து சும்மா காத்துக்கிட்டே இருப்பாங்க, லாஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போது 500 ரூபாய் நீங்கள் ஒரு பொருள் வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 495 ரூபாய் 490 ரூபாய் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் போட்டிருக்கீங்கன்னா அது ப்ரைஸ் எப்படின்னா ஆகட்டும் 490 கீழே வந்து கட் பண்ணிவிட்டு சிஸ்டமாக க்ளோஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. சார் நான் ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி போடுறேன், எனக்கு டைம் கொடுக்குறேன், பரவாயில்ல 3லேருந்து 6 மாதம் டைம் தரேன் அப்படின்றவங்க மட்டும் என்கிட்ட வந்து கிளாஸஸ் கற்றுக்குங்க, வேணான்னு சொல்ல வரல. ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு லாஸ் ரிகவர் பண்ணணும், இமீடியட்டாக குயிக்காக நான் பண்ணி நம்ம பணம் பண்ணணும், ஒரு ஷார்ட்கட்டாக போகணும் அப்படின்றவங்க வேணா ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட இல்லை, எங்கேயுமே உங்களுக்கு கிளாஸ் ஷூட் ஆகாது, ஓகே? வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது பாருங்கள், உங்களுக்கு புரிஞ்சு என்ன சொல்லி தெரியுங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொரு கேனலும் எந்த சொல்ல வருது, எங்கள் பக்கம் மூவ் ஆக போகுது, எது வரலும் போகும், எது வரலும் வரும், நம்ம அது எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கணும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை என்னுடைய கோர்ஸில் கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து ஜாயின் பண்ணிங்க.
நோ கம்பல்சரி. அதே மாதிரி வேற இவங்க நல்லா சொல்லித்தராங்க சார், அவங்க நல்லா சொல்லித்தராங்க சார். ஓகே, உங்களுக்கு ஒருத்தர் பார்த்து அப்படின்னா ஒரு 10 நாளில் ஒரு 2 வீடியோ பார்த்தோன்னா அட்ராக்ஷனாக பேசுகிறாரு அப்படின்ற மாதிரி டக்குன்னு குயிக்காக டிசிஷன் எடுத்துறாதீங்க. கொஞ்ச நாள் வாட்ச் பண்ணுங்கள், தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். அவங்க சொல்கிறது உண்மையாக பொய்யா, அவங்களால முடியுமா முடியாது, என்ன சொல்லித்தருவாங்க இது சொல்லித்தருவாங்க, நமக்கு என்ன நாலேஜ் கிடைக்கும் அப்படின்ற விஷயம் தெளிவாக தெரிஞ்சுட்டப்புறம் அவங்கக்கிட்ட போய்ட்டு நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கனால மறக்காமல் இந்த மாதிரி தப்பை பண்ணக்கூடாதுக்காக இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அட்லீஸ்ட் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியாவது வச்சுக்கோங்க, உங்களுக்கு கண்டிப்பாக ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும்.